வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 4. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டியூட்டிஸ் ஆஃப் அன் அட்வொகேட். டியூட்டிஸ் ஆஃப் அன் அட்வொகேட் அப்படின்னா என்ன, அவங்களுடைய டியூட்டிஸ் ஆஃப் அட்வொகேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நடத்தை வழிமுறைகள்லாம் என்ன, அவங்க எப்படிலாம் நடந்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், அட்வொகேசி இஸ் எ நோபல் அண்ட் ஹானரபிள் ப்ரொஃபஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அன் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், நம்ம வந்து ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டு, ரைட்டுங்களா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, டியூட்டிஸ் டு த கோர்ட், நமக்கு வந்து டியூட்டிஸ் இருக்குது. டியூட்டிஸ் ஆஃப் அன் அட்வொகேட். ஸோ டியூட்டிஸ்னால் என்ன அப்படின்னா கடமைகள். ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவருக்கு வந்து என்னென்ன மாதிரி கடமைகள்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் டு த கோர்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் விட்னஸஸ், டியூட்டிஸ் டு தி கிளைண்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆப்போனண்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல் பிரெத்தன், டியூட்டிஸ் டு தி பப்ளிக் அண்ட் த ஸ்டேட். அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா அதர் டியூட்டிஸ். வேறு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெலவெண்ட் கேஸ் ஒன்று பார்க்கலாம். டிகே காந்தி வெர்சஸ் எம் மத்தியாஸ் அப்படின்னு ஒரு கேஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அட்வொகேட்டோடைய டியூட்டிஸ் என்ன, அவங்களுடைய தொழில் முறைகள்லாம் எப்படி நடத்தணும் அப்படின்றது நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் தான் இது. இன்றைக்கி இது வந்து சரிங்க சார், டியூட்டிஸ் ஆஃப் அன் அட்வொகேட் கரெக்டு, அவருக்கு என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து எங்கே இருக்குது, இந்த எப்படி இருக்கணும், இந்த அட்வொகேட் வந்து இந்த டியூட்டிலாம் என்னென்ன டியூட்டிலாம் இருக்குன்றத எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தி அட்வொகேட்ஸ் ஆக்டை பேஸ் பண்ணி இந்த ரூல்ஸ்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இது வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை இது பேர் ஆக்ட், இந்த ரூல்ஸுக்குன்னு பேர் ஆக்ட் இருக்கான்னு தெரியல, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 6 சாப்டர் 2 அதில் செக்ஷன் 1 வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் காண்டக்ட் அண்ட் எட்டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டிக்கெட் அப்படின்னா நடத்தை வழிமுறைகள். அப்போ இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸில் இந்த டியூட்டிஸ் ஆஃப் அட்வொகேட்ஸை பற்றி போட்டிருக்குறாங்க. நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா நீங்கள் அந்த பேர் ஆக்ட் அந்த ரூல்ஸ் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதில் பாயிண்ட் நம்பர் 1, டியூட்டிஸ் டு த கோர்ட். டியூட்டிஸ் டு த கோர்ட் என்ன, கோர்ட்டில் என்ன மாதிரி அவங்க கடமை ஆற்றணும் ஒரு அட்வொகேட். அண்ட் அட்வொகேட் மஸ்ட் மெயின்டைன், என்னது மஸ்ட் மெயின்டைன், என்ன பண்ணணும், டிக்னிட்டி ஆஃப் த கோர்ட், கண்ணியமாக நடந்துக்கணும். டிக்னிட்டினா என்னது, கண்ணியமாக இல்லைன்னா மரியாதையாக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் கோர்ட்டில். இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு அட்வொகேட் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்ணியமான முறையில் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். மஸ்ட் மெயின்டைன் அப்படின்னு சொல்லுது. ஆக்ட் ஹானஸ்ட்லி, நேர்மையாக நடந்துக்கணும். அண்ட் அட்வொகேட் மஸ்ட் ஆக்ட் ஹானஸ்ட்லி, கண்டிப்பாக நேர்மையாக நடந்துக்கணும். must assist in administration of justice, நீதியின் நிர்வாக செயல்பாட்டிற்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து டியூட்டிஸ் டு த கோர்ட். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்குறேன், அது பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். An advocate should not submit knowingly false evidence before the court. False evidence என்ன அர்த்தம், பொய் சாட்சியம் தெரிஞ்சே சொல்ல இது பண்ணக்கூடாது, சப்மிட் பண்ணக்கூடாது. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்னா பொய் சாட்சி. கோர்ட்டில் பொய் சாட்சியெல்லாம் நீங்கள்
என்ன பண்ணக்கூடாது, ஷுட் நாட் சப்மிட், பொய் சாட்சிலாம் ஆஜர்படுத்தக்கூடாது. இது வந்து எதுக்காகுது, டுவர்ட்ஸ் கோர்ட். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் விட்னஸ். விட்னஸ்னால் என்ன அப்படின்னா சாட்சி. சாட்சிக்கு எதிராக நம்ம அட்வொகேட்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த பாயிண்ட் நம்பர் 2. An advocate must treat witnesses respectfully. ரெஸ்பெக்ட்ஃபுல் என்ன அர்த்தம், மரியாதையாக நடத்தணும். ஒரு விட்னஸை வந்து ஒரு அட்வொகேட் மரியாதையாக நடத்தணும், அதுதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. மஸ்ட் அவாய்ட் இன்டிமிடேஷன் ஆர் ஹராஸ்மெண்ட். என்ன பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். இதை இன்டிமிடேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மிரட்டுறது, இல்லை தொந்தரவு கொடுக்குறது. யாருக்கு, விட்னஸ் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுறது, மிரட்டுறது, பயமுறுத்துறது, தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. இது வந்து விட்னஸுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ பார்த்திங்கன்னா an advocate may cross-examine a witness firmly but should not insult or threaten the witness அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணக்கூடாது, இதே தான் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த விட்னஸை வந்து ஃபேர்ம்லி நீங்கள் வந்து அவரை ட்ரீட் பண்ணணும். அவரை வந்து போட்டு மிரட்டி இருட்டி அவர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த இது. சரிங்களா? சரி, நம்ம அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் டு தி கிளைண்ட். இப்போ உங்கள் கிளைண்ட், நமக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், அவங்களுக்கு எதிரான டியூட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அட்வொகேட் மஸ்ட் ப்ரொடெக்ட் கிளைண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். கிளைண்ட் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம் கட்சிக்காரர் உரிமையும் நலத்தையும் பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கணும் கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதுக்கு தானே உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் அது யாருடைய பொறுப்பு, கிளைண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கட்சிக்காரர் உரிமை மற்றும் நலனை காக்க வேண்டிய பொறுப்பு யாருது, நம்மளுது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து கிளைண்ட்ன்றது யார், வழக்குதாரர், நம்ம கட்சிக்காரர். மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு அர்த்தம் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும். அவர் சில ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வேறு வெளியில் எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அதை கான்ஃபிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணணும், ரகசியமாக மெயின்டைன் பண்ணணும். மஸ்ட் ஆக்ட் ஃபெய்த்ஃபுல்லி, நேர்மையாக நடந்துக்கணும், திறமையாக நடந்துக்கணும். காம்படென்ட்லி, நேர்மையாக நடந்துக்கணும், அவருக்கு திறமையாக நடந்துக்கணும். அதுதான் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு முக்கியமான இது. அப்போ தான் உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் கிளைண்ட்டும் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் ஒரு லீடிங் அட்வொகேட்டாக மாற முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து டியூட்டிஸு. ஸோ அண்ட் அட்வொகேட் ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ்னால் வெளிப்படுத்தக்கூடாது. எது, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஷேர்டு பை த கிளைண்ட். உங்கள் கிளைண்ட்டு சொன்ன அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தகவலை ரொம்ப எப்படி மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு ரகசியமாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு இந்த டியூட்டிஸ் டு கிளைண்ட்டு. ஃபெய்த்ஃபுல்லியாக இருக்கணும், அவங்களுக்கு நேர்மையாகவும் இருக்கணும், அதே டைமில் திறமையாகவும் செயல்படணும். இது வந்து ஒரு டியூட்டி. சரிங்களா? அடுத்த டியூட்டி வந்து டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆப்போனண்ட். ஆப்போனண்ட்னு என்ன அர்த்தம், எதிர்த்தரப்பு, எதிர்கட்சிக்காரர். சரிங்களா? அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அட்வொகேட் எப்படி நடந்துக்கணும்னா மஸ்ட் டீல் ஃபேர்லி, நியாயமாக நடந்துக்கணும் வித் த ஆப்போசிட் பார்ட்டி தான் ஆப்போனண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மஸ்ட் அவாய்ட் அப்யூசிவ் லாங்குவேஜ்னால் அவமதிப்பாக பேசுறது, தகாத வார்த்தைகளை பேசுறது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அன்ஃபேர் டாக்டிஸ், தவறான வழிமுறைகள்லாம் வந்து கையாளக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும்.
அப்படின்னு இது வந்து ஆப்போனண்ட்டுக்காக. அண்ட் அட்வொகேட் ஷுட் நாட் மிஸ்லீடுன்னா தவறாக வழி நடத்தக்கூடாது. யாரை? த ஆப்போசிட் பார்ட்டி. எப்படி தவறாக நடத்தக்கூடாது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்து அவர் தவறுதலாக வழிவகை செய்யக்கூடாது. அதுதான் வந்து இது டுவர்ட்ஸ் ஆப்போனண்ட், எதிர்கட்சிக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் பிரெத்ரன் அப்படின்றாங்க. ப்ரொஃபஷ்னல் பிரெத்ரன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபெல்லோ அட்வொகேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபெல்லோ அட்வொகேட்ஸ் அப்படின்னா சக வழக்கறிஞருக்கு. நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்ட் கோர்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம விட்னஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம ஆப்போனன்ட் பார்ட்டிகிட்ட எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி நம்ம சக வழக்கறிஞரோட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. அண்ட் அட்வொகேட் மஸ்ட் என்ன பண்ணணும்? மெயின்டைன் ரெஸ்பெக்ட் அண்ட் கர்டிசி டுவர்ட்ஸ் ஃபெல்லோ அட்வொகேட்ஸ். இந்த பிரெத்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெல்லோ அட்வொகேட்ஸ்னு அர்த்தம். ஒரு ஃபெல்லோ அட்வொகேட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நாகரிகமாக நடந்துக்கணும். கர்டிசி, ரெஸ்பெக்ட்னா என்ன? மரியாதையாகவும் நாகரிகமாக நடந்துக்கணும். யார்கிட்ட? சக வழக்கறிஞர் கூட. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அன் அட்வொகேட் ஷுட் நாட் மேக் பர்சனல் அட்டாக்ஸ்னா தனிப்பட்ட தாக்குதலும் நடத்தக்கூடாது. அகெயின்ஸ்ட் அனதர் அட்வொகேட் இந்த கோர்ட்டில் எது நம்மளுடைய சக வழக்கறிஞர் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடாது. அவங்க கூட எப்படி பண்ணணும்? ரெஸ்பெக்ட் அண்ட் கர்டிசி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பப்ளிக்கு எதுவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் எப்படி ஒரு அட்வொகேட் செயல்படணும் அப்படின்னா, அப்ஹோல்டு ரூல் ஆஃப் லா. அப்ஹோல்டுன்னா சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தணும். ரூல் ஆஃப் லா என்னது? சட்டத்தின் ஆட்சி, அதை நிலைநிறுத்தணும். அப்ஹோல்டு அப்படின்னா நிலைநிறுத்தணும். அது மட்டும் இல்லை, மஸ்ட் ப்ரொடெக்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். பொது நீதியை பாதுகாக்கணும். மஸ்ட் ப்ரொடெக்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். சரிங்களா? மஸ்ட் சப்போர்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ணணும்? அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு? யாருக்கு அகேன்ஸ்டாக? ஒரு அகேன்ஸ்ட் பப்ளிக்கும் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட்டும் இருக்குது. அது உங்களுக்கு இன்னும் புரிய போனால் அது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அண்ட் அட்வொகேட் ஷுட் ப்ரொமோட் lawful conduct and respect legal institution. அதுதான் நம்ம அங்கே பார்த்தது. சரி, அதர் டியூட்டிஸ் என்னென்ன இருக்குது? சரி, இந்த மாதிரி டியூட்டிலாம் சொன்னோம். அதை தவிர்த்து வேறு என்ன டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கண்டினியூயிங் லீகல் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அவாய்டிங் மிஸ்காண்டக்ட்னு உங்களுக்கு தெரியும். ஒழுங்கீனமாக செயல்படக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஒழுங்கீனமாக செயல்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுக்கான கடமைகள் என்ன அப்படின்றத ஒரு அட்வொகேட் தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவையும் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? ப்ரொவிஷன் ஆஃப் லாவை என்ன சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் இருக்கு இல்லையா? தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பார்ட் 6 சாப்டர் 2 செக்ஷன் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ரூல் 1, 2, 3 போட்டுன்னு போயிருக்காங்க. அதில் தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கான்டக்ட் அண்ட் எட்டிகேட் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறதுக்காக தான் இந்த கான்செப்ட்டு. நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் நிறைய டீட்டெயிலாக இருக்கும். அது நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ ஒரு ரெலவெண்ட் லீடிங் கேஸ் ஒன்று பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டிகே காந்தி அப்படின்ற ஒரு தனிநபர். சரிங்களா? எம்
மாத்தியாஸ். இது 2024 நடந்த கேஸ் தான். இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸ் என்ன பண்ணுதுன்னா, டிகே காந்தி அப்படின்றவர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு. பிஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேபிள் டிசீஸ். அந்த கேஸில் அப்படி தான் வருது, டிகே காந்தி பிஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னே வருது. நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவர் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து எம் மாத்தியாஸ், அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு டெல்லியில் இருக்கார். இந்த கேஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட்டு கொடுக்குறாரு, லீகல் சர்வீஸ் கொடுக்குறாரு இல்லையா, அதில் டிஃபிஷியன்சி வந்துன்னா, குறைபாடு இருந்ததுன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு வழக்கு தொடுக்கலாமா தொடுக்க முடியாதா? ஒரு அட்வொகேட்டு வந்து அவர் டிஃபிஷியன்சி இன் லீகல் சர்வீஸ், அவருடைய சேவை குறைபாடு இருந்ததுன்னா கன்சியூமர் கோர்ட்டில் போய் அணுகலாமா அணுக முடியாதா? அதுதான் இந்த கேஸோடைய நோக்கம். சரி, இப்போ இதில் இவர் வந்து மத்தியாஸ்ன்ற ஒரு அட்வொகேட்டு, புரிஞ்சிச்சுங்களா? டிகே காந்தின்னா அவரோட கிளைண்ட்டு. அவர் அவர் வந்து டெல்லி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுவும் பர்டிகுலராக இந்த கோர்ட்டில் தான் பண்ணுறாரு. டிஸ் ஹசாரி கோர்ட்ஸ் டெல்லியில் இருக்க பொழுது அங்கே தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சரி, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டிகே காந்தி வந்து இவரை மத்தியாஸை என்கேஜ் பண்ணுறாரு ஒரு கேஸுக்காக. என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டிகே காந்தி வந்து யாருக்கோ ஒரு செக்கு கொடுத்துருக்கு, கடன் கொடுத்தோ ஏதோ செக்கு வாங்கியிருக்காரு. செக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்போ அது எதில் போவோம்? செக்ஷன் 138 கேஸ் சொல்லுவாங்க. 138 கேஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், செக் பவுன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸுக்காக வேண்டி இவர் வந்து டிகே காந்தி வந்து மத்தியாஸ்ன்ற அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறாரு. அப்போது கேஸ் அது வந்து அந்த டிஸ்ஆனர் செக் வந்து ஒரு 20,000 ரூபாய் செக்கு, அது வச்சுக்குவோம். 20,000 ரூபாய் செக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதை வந்து நான் கோர்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து டிகே காந்தின்றவர் அட்வொகேட் மத்தியாஸை என்கேஜ் பண்ணுறாரு. சரிங்களா? கேஸு நடந்துருக்கு. அது கேஸும் ஜெயிச்சிருக்காரு போலுக்கு. ஜெயிச்சு கொடுத்து இப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் நடுவில் ஒரு பேமெண்ட்டும் அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கறதுலேயே ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது அவங்களுக்குள்ள. ஒரு செட்டில்மெண்ட் ஏதோ ஆகுது போலுக்கு. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருக்குள்ளும் கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, டிஸ்பியூட் வந்து ரைஸ் ஆகுது. அவங்க அந்த பேமெண்ட் 20,000 ரூபாய் பேமெண்ட்லேயும் அந்த அட்வொகேட் ஃபீஸுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது, டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிகே காந்தி அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அலீஜ் என்ன அர்த்தம்? குற்றம் சாட்டுறாரு. அவர் மாதிரி என்னென்னா, டிஃபிஷியன்சி இன் லீகல் சர்வீஸ் பை தி அட்வொகேட். டிஃபிஷியன்சி என்ன அர்த்தம்? குறைபாடு, சேவை குறைபாடு இருக்குங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஃபைல்டு எ கம்ப்ளைண்ட் பிஃபோர் கன்சியூமர் ஃபோரம். ஸோ கன்சியூமர் ஃபோரம் போனால் எந்த ஆக்ட் வந்துடும் உங்களுக்கு உள்ள? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உள்ளே வந்துடும். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்ததே இவர் ஒரு கேஸுக்காக இப்போது அட்வொகேட் மேலே இவர் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. எங்கள் கன்சியூமர் ஃபோரமில் போய்ட்டு ஃபைல் பண்ணுறாரு. அங்கே போய்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவர் வந்து இவருடைய குற்றம் சாட்டுறாரு. என்னென்னு, இந்த லீகல் சர்வீஸ் வந்து குறைபாடு உள்ளது, இவர் வந்து சரியாகவே நடத்தலை கேஸை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சரி, இதுதான் சினாரியோ. இப்போ நம்ம இஷ்யூஸை ரைஸ் பண்ணலாமா? என்ன மாதிரி இஷ்யூ நமக்கு ரைஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில், இஷ்யூஸ் ஏன் நான் இங்கே இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் உங்கள் கேஸ் லாவில் நிறையா வரும். நீங்கள் தான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூவை ஃப்ரேம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுது. உங்கள் ஆன்சர் பேப்பரில் அது இருக்கணும், கேஸ் லாவில் கேஸ் ஸ்டடியில் கொஸ்டினுக்கு. சரி, இந்த சினாரியோவில் நம்ம எப்படி ரைஸ் பண்ணலாம், இன்வால்வ் இந்த இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெதர் அட்வொகேட்ஸ் rendering legal services can be treated as service provider. அதாவது வந்து ஒரு அட்வொகேட்டை சர்வீஸ் ப்ரொவைடராக ட்ரீட் பண்ண முடியுமா? எதில்?
அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் அட்வொகேட் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா அப்படின்னு ஒரு கேள்வி ரைட்டுங்களா. ஏன்னா அவர் லீகல் சர்வீஸ் கொடுக்கறதுனால அவர் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த அந்த குரூப்பில் வந்துடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது வந்து எப்படி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணலான்னா அட்வொகேட்ஸ் கேன் பி சூடு வழக்கு தொடுக்க முடியுமா? எதுக்கு? டிஃபிஷியன்சி ஆஃப் லீகல் சர்வீஸ். இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இன் லீகல் சர்வீஸ் இருந்ததுன்னா அட்வொகேட் மேலே வழக்கு தொடுக்க முடியுமா? எதில்? அண்டர் கன்சியூமர் ஃபோரமில். ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? ஏதாச்சும் சேவை குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு ரெமெடி தேடுறது தான் இந்த கன்சியூமர் ஃபோரமும் அந்த ஆக்டும். அதனால் லீகல் ரெமெடி தான் நீங்கள் தரீங்க. அதனால் அட்வொகேட் மேலே நான் கேஸை ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த 2 இஷ்யூஸை ரைஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? சரி, ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். ஃபேக்ட் ஆஃப் கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த இது வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு இவர் போன உடனே கன்சியூமர் கோர்ட்டு அந்த கேஸை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு அக்செப்ட் பண்ண உடனே இவர் லாயர் என்ன பண்ணுறாரு, இந்த டிகே காந்தி என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிட்டார் இதை ஸ்டே பண்ணுறதுக்காக. அங்கே போயிட்டு என்ன மாதிரி கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகே காந்தி என்ன சொல்கிறாரு அங்கே போயிட்டுன்னா, அட்வொகேட் ரெண்டர் டிஃபிஷியன்ட் சர்வீஸ். இந்த டிகே காந்தின்றவர் தான் அங்கே உங்களுக்கு வந்து அந்த கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்கிற ஆசாமி. இவர் தான் கிளைண்ட்டு டிகே காந்தி. சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அட்வொகேட் ரெண்டர் டிஃபிஷியன்ட் சர்வீஸ், எங்களுக்கு சேவை குறைபாடு பண்ணியிருக்கிறாரு. அவர் கொடுக்குற லீகல் சர்வீஸ் வந்து ஃபால் வித்தின் மீனிங் ஆஃப் சர்வீஸ். ஸோ அவர் கொடுக்குற சர்வீஸ் வந்து சர்வீஸ் கண்டர் தான் வரும். லீகல் சர்வீஸே வந்து லீகல் சர்வீஸ் தான் வரும். அப்போது லீகல் சர்வீஸ் கண்டரில் வந்தால் இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபோரமுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. அதாவது கன்சியூமர் ஃபோரம் விசாரிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில். அட்வொகேட் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீகல் ப்ரொஃபஷன் வந்து நாட் எ கமர்ஷியல் பிஸ்னஸ். லீகல் ப்ரொஃபஷன் என்னது? வக்கீல் தொழில் வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் கிடையாது, வணிக தொழில் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அட்வொகேட் கிளையண்ட் ரிலேஷன் இஸ் ஃபிடியூஷியரின்னு அர்த்தம். அதாவது வந்து அட்வொகேட்டுக்கும் அவங்க கட்சிக்காருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நம்பிக்கையூட்டும் உறவு முறை தான், நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிடியூஷியர் ரிலேஷன்ஷிப் என்ன அர்த்தம்? ஃபிடியூஷியர்னா நம்பிக்கையூட்டும் ஒரு உறவு தான். ஓகேங்களா? அட்வொகேட்ஸ் கேன் நாட் கேரண்டி, அதாவது உறுதி கொடுக்க முடியாது சக்ஸஸ் ஆஃப் லிட்டிகேஷன். நான் வந்து வழக்கை வந்து உங்களுக்கு சார்பாக முடிச்சு கொடுப்பேன்னு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. அட்வொகேட்ஸ் கேன் நாட் கேரண்டி, உறுதிமொழிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கேஸ் வழக்குன்னா ஒரு வெற்றி தோல்வி தான் கிடைக்கும், அவுட்கம் ரிசல்ட்டு. அப்போ எப்பவுமே ஆல்வேஸ் எப்படி சக்ஸஸ் கொண்டு வர முடியும்? ஸோ அதனால் வந்து cannot guarantee சக்ஸஸ் ஆஃப் litigation அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெமெடிஸ், அதாவது சட்ட நிவாரணம். இந்த மாதிரி ஒரு அட்வொகேட் மேலே உங்களுக்கு வந்து சேவை குறைபாடு இருந்தால் ஆல்ரெடி உங்களுக்கு தான் அட்வொகேட்ஸ் ஆக்ட் இருக்குது, பார் கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே போய் முறையிடலாமே, ஆல்ரெடி தான் இருக்கு ரெமெடி. ஒரு அட்வொகேட் மேலே நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அவர் எதாவது மிஸ்கான்டக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தான் ஆல்ரெடி தி அட்வொகேட்ஸ் ஆக்டும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறாரு. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் advocates are generally not liable under Consumer Protection Act for
ப்ரொஃபஷ்னல் லீகல் சர்வீசஸ் ரெண்டர் டு கிளையண்ட்ஸ். அது மாதிரி இது வந்து அட்வொகேட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்டரில் வரமாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லீகல் சர்வீஸ் தான். இவங்க பிஸ்னஸ் கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுற கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கருத்து தெரிவிக்கிறது தான் அப்சர்வ் பண்ணுறதுன்னு அர்த்தம். லீகல் ப்ரொஃபஷன் இஸ் நாட் பியூர்லி கமர்ஷியல் சர்வீஸ். வணிக நோக்கு பியூர்லி இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் கிடையாது. இட் இஸ் சுயி ஜெனரிஸ். இங்கே பாருங்கள், லாட்டின் டைம் வந்துச்சு பாருங்கள். இட் இஸ் சுயி ஜெனரிஸ் அப்படின்னா யூனிக்கானது. யூனிக்னு அர்த்தம் தனித்துவமானது. அது மட்டும் இல்லை, அட்வொகேட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபிடியூஷரி தான், புரியுதுங்களா? அண்டு ப்ரொஃபஷ்னல். ஃபிடியூஷரி இப்போ சொன்னேன் இல்லையா, நம்பிக்கை தான். நம்பிக்கையின் பேரில் அடிப்படையாக தான் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர ஸ்ட்ரிக்ட்லாம் இதில் பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அட்வொகேட்டோட போகலாம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ என்ன அது மட்டும் சொல்லியிருக்கு, சர்வீசஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபால் அண்டர் கான்ட்ராக்ட் ஆஃப் பர்சனல் சர்வீஸ். இது வந்து ஒரு அட்வொகேட்டுடைய சர்வீஸ் கொடுக்குறாரு இல்லையா உங்களுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா எதில் வராது, சர்வீஸஸில் வராது. ஆனால் கான்ட்ராக்ட் ஆஃப் பர்சனல் சர்வீஸில் வரும். ரைட்டுங்களா? அதே டைமில் ஏற்கனவே அவர் அட்வொகேட் சொன்ன மாதிரி ரெமிடிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். எதில், அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்குது, பார் கவுன்சில் டிசிப்ளினரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, சிவில் நெக்லிஜென்ஸ் லா இருக்குது. அப்படி இருக்கும் போது ஏன்ஸ் ஆகியால் கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அட்வொகேட் ஆர் ஜென்ரலி நாட் மெயின்டனபிள் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்க வக்கீலாக இருந்தாலும் சரி, இல்லை இதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம லீகல் அட்வைஸ் கொடுத்தா அது டிஃபிஷியன்சி இருந்தால் ஒரு கன்சூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்றது இந்த கேஸ் வழியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இது இருக்குது. சரிங்களா? சரி, இன்றைக்கி வேறு என்ன பார்த்தோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இன்றைக்கோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் அட்வொகேட் தான். இந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸில் இந்த சப்ஜெக்ட்லேயே வந்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து டியூட்டிஸ் ஆஃப் அன் அட்வொகேட். ஸோ டியூட்டிஸ்னால் நம்ம பார்த்தோம், டியூட்டிஸ் டு தி கோர்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் விட்னஸஸ், டியூட்டிஸ் டு த கிளைண்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆப்போனண்ட், டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல் பிரச்சனை அப்படின்னா ஃபெல்லோ அட்வொகேட்டு, டியூட்டிஸ் டு தி பப்ளிக் அண்ட் த ஸ்டேட், அதர் டியூட்டிஸ் என்னென்ன இருக்குது. அப்புறம் வந்து டிகே காந்தி வெர்சஸ் எம் மத்தியாஸ் அட்வொகேட் அவர் இந்த கேஸை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து எழுதுங்கன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.